ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் 21. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிப்பணியும் மாப்போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த 21வது பாசுரத்திற்கான விளக்கம் என்னவென்றால், ஏற்கனவே 3வது பாசுரத்தில் பசுக்கள் நிறைய பாலை சுரந்து வள்ளல் தன்மையாக இருக்கும். அந்த வள்ளல் தன்மை காரணமாகவே அந்த கோகுலம் மிக செல்வந்தர்களாக இருப்பார்கள், கோகுலத்தில் உள்ள அனைத்து ஆயர்களும் என்று அந்த வள்ளல் தன்மையுடைய பசுக்களை ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிட்டிருப்பார். இந்த 21வது பாசுரத்திலும் அந்த வள்ளல் தன்மையுடைய பசுக்கள் உடையதால் அந்த பாலை கறப்பதற்கு உண்டான அந்த கொள்கலன் ஏற்றக்கலன், அந்த பாலை கறப்பதற்கு உண்டான அந்த பாத்திரத்தை வைத்த பிறகும் அந்த பாத்திரம் ஃபுல்லாக நிரம்பி வழிகிறதாம் பால். அவ்வளவு செல்வத்தை உடைய நந்தகோபனுடைய மகனே கண்ணா நீ எழுந்திராய் என்று கண்ணனுக்கு அறிவுறுத்துகிறாளாம் ஆண்டாள். அதாவது வேதத்தின் வடிவே கண்ணன் பகவான், அனைத்து புராணங்களுக்கும் தலைவன், வேதத்திற்கு தலைவன். வேதம் என்றால் மிகப்பெரிய உயர்ந்த ஞானம், அறிவு. அவருக்கே அறிவுறுத்துகிறாளாம் ஆண்டாள். என்னவென்று, நீங்கள் பரமபதத்தில் உறங்கிக் கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இருப்பது வைகுண்டத்தில் அல்ல, அந்த வள்ளல் தன்மையுடைய பசுக்களை உடைய நந்தகோபனுடைய மகனாக இருக்கிறீர்கள். அதுவும் ஊற்றமுடையாய் என்றால் தன்னுடைய பகைவர்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் அவர்களை காத்து ரட்சிப்பவர். அவர்களுடைய தன்னுடைய பக்தர்களுடைய பகைவர்கள் அவருடைய பகைவர்கள் என்று ஏற்றுக்கொண்டு அவர்களை தோற்கடித்து அவர்களுடைய அந்த எண்ணத்தை திருத்தி சரணாகதி செய்யக்கூடியவர். இந்த பாசுரம் சரணாகதி தத்துவத்தை எடுத்து கூறுகிறது. இவ்வாறு எல்லாவற்றும் பெரியவர்களுக்கெல்லாம் பெரியவனாக இருக்கும் பகவான் தன்னுடைய பக்தர்களுக்காகவும் அவர்களுடைய பகையை அழிப்பதற்காகவும் அந்த எதிரிகள் அவரிடத்தில் சரணடைந்த அந்த எண்ணத்தை மாற்றி, அவருக்கு எதிரான எண்ணத்தை மாற்றி அவர் காலில் சரணடைவதற்காக மிகப்பெரிய ஒளி தேஜஸை பொருந்திய பல கோடி சூரியர்களின் ஒளியை பொருந்தியவர் மிக சிறிய சுடராக அவதாரம் பண்ணியிருக்கிறாராம், கண்ண அவதாரம். அதையே ஆண்டாள் இங்கு அறிவுறுத்துகிறார். ஊற்றமுடையாய் பெரியாய் தோற்றமாய் வந்த சுடரே துயிலெழாய், துயில் அதாவது தூக்கத்தை விட்டு எழுந்திரி என்று அறிவுறுத்துகிறாராம். அடுத்ததாக பகவான் இவ்வாறு அவதாரம் பண்ணுவது தன்னுடைய பக்தர்களை எப்பொழுதும் கைவிடாமல் பின்வாங்காமல் காப்பாற்றுவதற்காகவே. அத்தகைய மிகவும் சிறப்பு வாய்ந்த அந்த பகவானுடைய பராக்கிரமங்களை எடுத்து சொல்லி யார் அவரிடத்தில் சரணாகதி கேட்டாலும், அதாவது எதிரிகளாக இருந்தாலும் அவர்களுடைய அந்த எதிரி தன்மையை போக்கி அவர்கள் தாங்கள் செய்தது தவறு என்று அவர்களிடத்தில் பகவான் இடத்தில் சரணடைதலை ஆண்டாள் இந்த பாசுரத்தில் எடுத்து கூறுகிறார். இவ்வாறு அவருடைய பராக்கிரமங்களை புகழ்ந்து பாடி கூறுகிறார் இந்த பாசுரத்தில்.